ஐஐடி நுழைவுத் தேர்வு லீக் ஆனதே இல்லை. நீட் மட்டும் சிக்குவது ஏன்? சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேச்சு. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு சர்ச்சை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில், ஜேஇஇ தேர்வின் இதுவரை ஒருமுறை கூட வினாத்தாள் கசிவு நடக்கவில்லை என்றும், அந்த தேர்வில் பின்பற்றப்படும் பாதுகாப்பு நடைமுறைகளை மற்ற போட்டித் தேர்வுகளிலும் அமல்படுத்தலாம் எனும் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் லீக் ஆவது இந்த ஆண்டு மிகப்பெரிய மாணவர் போராட்டத்திற்கு வழிவகுத்தது. இதற்கிடையே மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தேர்வு முறையில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க பிரதமர் நரேந்திர மோடி 6 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளார். அந்த குழுவில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடியும் இடம்பெற்றுள்ளார். சமீபத்திய ஆங்கில செய்தி சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள காமகோடி, ஐஐடி நுழைவுத் தேர்வில் ஒருமுறை கூட கசிந்தது கிடையாது. மேலும் வல்லுநர் குழு அளித்த பரிந்துரைகளை நீட் தேர்வு முகமை முழுமையாக செயல்படுத்த தவறியதே கேள்வித்தாள் லீக்காக காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் பேசுகையில், ஜேஇஇ தேர்வில் இதுவரை எந்தவிதமான வினாத்தாள் கசிவும் நடைபெறவில்லை. எனவே அந்த தேர்வில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட பல அம்சங்களை மற்ற போட்டித் தேர்வுகளிலும் கொண்டு வர முடியும் என தெரிவித்துள்ளார். 1985இல் நான் ஜேஇஇ தேர்வு எழுதிய போது வெறும் 5000 பேர் மட்டுமே தேர்வு எழுதினார்கள். ஆனால் இப்போது ஆண்டுதோறும் சுமார் 15 லட்சம் மாணவர்கள் ஜேஇஇ தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு இவ்வளவு பெரிதாக வளரும் போது அதன் நம்பகத்தன்மை, பாதுகாப்பானது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். நம்பகத்தன்மையை உறுதி செய்ய ஜேஇஇ தேர்வு பல கட்டங்களில் தொழில்நுட்ப மாற்றங்களை சந்தித்துள்ளது என தெரிவித்துள்ளார். முதலில் எழுத்து தேர்வாக இருந்து பிறகு OMR தாள்கள், அதன் பின்னர் இமேஜ் ப்ராசஸிங் தொழில்நுட்பம், இப்போது முழுமையாக கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு முறைக்கு மாறியுள்ளோம். தேர்வு பாதுகாப்பாக நடப்பதை உறுதி செய்ய பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியுள்ளோம். பயோமெட்ரிக் பதிவு, மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை, மின்னணு சாதனங்களை தேர்வு மையத்துக்குள் கொண்டு வருவதை தடுக்க சிறப்பு நடைமுறைகள் என பல கட்ட பாதுகாப்பு அம்சங்கள் ஜேஇஇ தேர்வில் பயன்படுத்தப்படுகின்றன தெரிவித்துள்ளார்.